ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகரா இருக்கட்டும், இல்லை இஃப்தார் டைமாக இருக்கட்டும், இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்கள் சகர் இஃப்தார் வைக்காதவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட சூப்பர் பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிள், ஆனால் ரொம்பவே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியான சிக்கன் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதை இந்த மாதிரி டிஷ்யூவில் வைப் பண்ணிவிட்டு எந்த ஒரு தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ ப்ரீத்திக் ஜோடியாக்கோட ஆனியன் சாப்பர் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சாப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அது வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, அப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்துடலாம். அடுத்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்க்க போகிறோம். இதுதான், வேறு எந்த மசாலாவும் இதில் தேவையில்லை, இது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் 1 முட்டை போதுமானது, அதாவது சிக்கன் அளவுக்கு. இப்போ இதை ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாப்பர் இல்லாதவங்க நார்மல் மிக்சர் ஜாரில் கூட செய்யலாம். ஸோ இது இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் அப்புறம் சமோசா ஷீட்லாம் எப்படி செய்யணும், நம்ம ரமதானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரமதான் மாதத்தில் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்குரிய ரெசிபியும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் போடுற சப்பாத்தியை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒல்லியாக சப்பாத்தி போட்டுட்டு இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக, நிறைய வேணும்னா நிறைய ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் நம்மளுடைய இஷ்டத்துக்கு தான், நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எல்லாம் ரெடிமேடாகவும் கடையில் கிடைக்கிது, வீட்டில் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இதை ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீசரில் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், நம்மளுடைய சிக்கன் சப்பாத்தி ஸ்டஃபிங்கோட ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு பேனில் இதுக்கு பொரிக்கெல்லாம் போகிறதில்ல, லைட்டாக எண்ணெயை இந்த மாதிரி போட்டுட்டு அதில் அழகாக இப்படி வச்சு நல்ல ஸ்லோவில் 2 பக்கமும் மொறுன்னு வேகணும். அதே மாதிரி உள்ளேயும் சிக்கனும் டக்குன்னு வேகணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக மொறுன்னு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அழகாக கட் பண்ணி நோம்பு கஞ்சியோடையோ இல்லை சகர் டயத்தில் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லை உங்களுடைய குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த ரெசிபி இருக்கும்னு நினச்சிக்கிறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.